ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமருதீனும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமில் நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமேலு அவங்கள அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி சில விஷயங்கள் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அப்படியா அந்த மாதிரியா எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேலு இப்போ இந்த ஃபேமிலி டாஸ்க்கு வந்து ஒரு ஒருத்தராக வராங்கல்ல, அதில் பார்வதி வந்து நான் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கம்ருதீன் கிட்ட கேட்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோட டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதியும் கம்ருதீனும் ஒரு லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்வதி என்ன பண்றாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வரப்போ நம்ம கல்யாண மேட்டர வந்து அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்ட கேட்குறாங்க. அவர் அப்ப வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வேலையில தான் அவர் அத இருக்காரே தவிர, பார்வதியோட கல்யாண விஷயத்த பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ், ஒரு வ இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு கிடையாது. இப்போ வேணாமே எல்லாம் வெளியில போய் பார்த்துக்கலாம். இப்ப என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. இல்லப்பா இதுதான் ரைட் டைம். நான் வந்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி நல்லா பிரீஃபா பேச முடியும். நான் வந்து ரொம்ப இதில சீரியஸா இருக்கேன். அப்படின்னு என்னால இப்ப தான் அவங்களுக்கு பிரீஃபா குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இல்ல எனக்கு வேணான்னு தோணுது. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. நீ ரொம்ப அவசரப்படுறன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவ சொல்றாங்க. அப்புறமேலு அந்த கன்வர்சேஷன் அங்க வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறமேலு அந்த பக்கம் போறப்ப, "இங்க வா, இங்க வா கம்ருதீன் என் பக்கத்துல வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு டைம் போகும்போதும், அவங்க அந்த கல்யாண விஷயத்த எடுப்பாங்க. இத இன்னும் சி ஃபார்வர்ட்ல கொண்டுட்டு போணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிங்கிறத இவரு அத அவாய்ட் பண்றாரு. ஸோ இத பார்க்கும்போது 2 விஷயம் வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ கம்ருதீன் வந்து பார்வதிய யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா 2 பேருமே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ, நீ வெளியில போனாலும் கல்யாணம் தான் பண்ணிக்க போற. உள்ள அந்த கல்யாண விஷயத்துல பேசுறதுல உங்களுக்கு என்ன அதுல ப்ராப்ளம் இருந்துற போது? ஏன்னா இவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி 2 பேருமே வருவாங்க. நீங்க 2 பேருமே இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுல என்ன? உங்களுடைய எமோஷன்ஸ வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற லெவலுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ, அப்படின்னா நீங்க இத அவங்க அம்மாகிட்டயும், உங்க அக்காகிட்டயும் நீங்க தாராளமா இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமே! எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வச்சு ஒரு நல்ல டெசிஷன் கொண்டுட்டு வர நினைக்கலாமே! அததானே பார்வதியும் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஆ எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் இப்ப முன்ன விட கம்ருதீன கம்ருதீன் வந்து பார்வதிய அவாய்ட் பண்றாரோ! கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அப்ப பார்வதிய வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணா கூட ஒரு லவ்வருக்கு என்ன பண்ணணும்? கோவம் வரணும். ஆனா அது கம்ருதீனுக்கு வரல. இப்ப சிரிக்கிறாரு. அவரு கூட சேர்ந்து இவரும் சிரிக்கிறாரு. "தண்ணீல மிதக்கிற பாண்டா" அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாரு. அப்ப ஸோ யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட